ஒரு பெண்ணுக்கு இமோஷனல் செக்யூரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைப்பாங்க. என்னோட உணர்வுகள் எல்லாம் நான் சொல்லிக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம் எல்லாம் சொல்லலான்னு. ஆனா ஒரு ஆணுக்கு பிராக்டிக்கல் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம்னு யோசிப்பாங்க. டே டு டே லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அது பாட்டுல நடக்கணும். பிரச்சனை இல்லாம போகணும். அவங்க அம்மா, அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இல்லைன்னா நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற டே டு டே லைஃப்ல நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், எப்படி சேவிங்ஸ் பண்ண போறோம், இந்த பிராக்டிக்கல் டே டு டே சேஃப்டி தான் ஒரு ஆணோட லட்சியமா இருக்கும். ஆனா இமோஷனல் சேஃப்டி தான் ஒரு பெண்ணோட லட்சியமா இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப மாறுபடுறதும் கூட. ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா பெண்கள் வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதாவது இவங்க என்னன்னா, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உலகமே கணவன் தான், இவரை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை, அதனால அந்த ஓவர் அட்டாச்மெண்ட்டோ இல்லைன்னா அந்த ஓவரா அவங்க கிட்ட நம்ம சரண்டர் ஆகுறதோ, ஓவரா அவன் நம்ம பிடிக்குள்ள வச்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறதோ, அதுதான் வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஆனா ஆண்கள் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல இருப்பாங்க. அதாவது என்னுடைய சுதந்திரத்துக்குள்ள வராத, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரிக்கெட் விளையாட போவேன், நான் வாலிபால் விளையாட போவேன், அதில் நீ இன்டர்ஃபியர் பண்ணாத, என்னோட வாலெட்டில் நீ இன்டர்ஃபியர் பண்ணாத, என்னோட சில முடிவுகளில் இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் பவுண்டரியை ரொம்ப கிளியராக போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக ஆண்கள் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, பெண்கள் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு அதையும் போய் கேளுங்க. எப்போ நம்ம ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை புரிஞ்சுக்கிறோமோ அப்பயே உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானதாகவும் மெச்சூராகவும் மாறுறதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும்.